போக்குவரத்து ஊழியர்கள் கடந்த 53 நாட்களாக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு எதிரில் ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். எந்த கோரிக்கையை முன்னிட்டு அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும், அவர்களுக்கு வர வேண்டிய அரியர்ஸ் எதுவும் கைக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு 53 நாளா நம்ம ஒரு துறை சார்ந்த ஒரு இதுல தொழில் செய்து ஓய்வு பெற்ற ஒரு ஊழியர்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்காக காத்திருப்பு போராட்டம் நடத்தியும் எந்த ஒரு அரசு சார்ந்த அமைச்சர்களோ எம்எல்ஏவோ இல்லை முதலமைச்சரோ இதை பற்றி எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காம அவங்கள கண்டுக்காம இருந்திருக்காங்க. அதனுடைய விளைவாக அவங்க கடந்த 9ஆம் தேதி ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டம் இறங்கியதுக்கு பிறகு காவல்துறை இறங்கி அவங்கள கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக ஊடகத்தை சந்திக்க விடாம, மெயினா ஊடகத்தை சந்திச்சு பேசினவங்கள ஒரு குண்டர்களை போல இது பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது காவல்துறை ரொம்ப கவர்மெண்டோடைய ஆளுங்கட்சிக்கு ரொம்ப ஒரு சொம்பு தூக்குற மாதிரி இருக்குது. யாரும் ஒருத்தர் ஆர்ப்பாட்டம்னு வந்தாலும் காவல்துறை முதல் கட்டமா நின்னுறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு காத்திருப்பு போராட்டம் பண்ணா நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க. ஆனா ஆர்ப்பாட்டம் பண்ணா உடனே அடக்குமுறையை கையெடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஆனா அவங்களுடைய உழைப்புல பிஎஃப் ஃபண்டுல வரக்கூடிய அந்த படிக்காசை நீங்க வாங்கி வச்சிருந்து அதை இன்னொரு துறையில இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை மாற்றுத்துறைக்கு நீங்க பயன்படுத்திருக்கீங்க. நீங்க அரசு செஞ்ச இதே வேலையை ஒரு தனியார் நிறுவனம் செய்திருந்தா இது கிரைமுக்கு கீழே வரக்கூடிய விஷயம். அப்போ ஒரு தனியார் கம்பெனி செய்தா அது கிரைம்ல வரக்கூடியது அப்படின்னு ஒரு சட்டத்துல இடம் இருக்குங்கிற பட்சத்துல இதை அரசே செய்தா யார் உங்க மீது நடவடிக்கை எடுப்பது? அப்ப அரசுக்கு உட்பட்ட சட்டங்கள் கிடையாதா? அரசுக்கு தனி சட்டமா? அரசுக்கு அடியில இருக்கக்கூடிய மக்களுக்கான சட்டம்னு தனியா இருக்குதா அப்படிங்கிறத முதலமைச்சர் முதல்ல ஒருத்தவங்க ஆர்ப்பாட்டமோ காத்திருப்பு போராட்டமோ செய்யறாங்கன்னா அதை ஒரு எம்எல்ஏவோ அமைச்சரோ போய் பார்த்து அவங்கள மரியாதை செய்யற அளவுக்கு ஒரு தலைமை பண்பை முதலமைச்சர் கடைபிடிக்கணும்னு சொல்லி கேட்கிறோம்.